ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ரசம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மிளகு வாணி சமையலில் எப்போவுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு ஒரு ஸ்பூன் அண்டு சீரகம் ஒரு ஸ்பூன், பச்சை மிளகா. யாருமே ரசத்துக்கு பச்சை மிளகா சேர்க்க மாட்டா. இதுதான் இதோட ஹைலைட். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்து, நல்ல தேவையில்லாத வாய்வுகள் எல்லாமே வெளியில் போகும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ புளி சேர்க்காமல் எப்படி நம்ம ரசம் வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட போகிறோன்றது தான். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, மஞ்சள் தூள், பெருங்காயம், இதுதான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக இட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா, நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் எல்லாமே, சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வாசனையும் உங்களுக்கு அவ்வளோ கமகமன்னு இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 எலுமிச்சை பழம் நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரியஸாக சொல்கிறேன், புளி ரசம் போலவே இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பெரியவாலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப இதை லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவா. இதுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான். ஸோ கொத்தமல்லி இருக்கணும், எலுமிச்சை பழம் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்டு இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு, நல்லா ரசத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். ஆனால் புளிக்கு பதில் நம்ம எலுமிச்சை பழம் சேர்க்குறோம், அவ்வளோதான் இதோட வித்தியாசம். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். வாணி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.